Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல தனுவாஸ் கவுன்சிலிங் பத்தின அப்டேட் தான் வந்து பார்க்க போறோம். இந்த சேனல்ல தனுவாஸ் அக்ரிகல்ச்சர், பாராமெடிக்கல், இன்ஜினியரிங் எல்லாத்துக்குமான வீடியோஸ்மே வரும். ஸோ மறக்காம நீங்க subscribe பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஸ்ட்ரீம்ல உங்களுக்கு டவுட் இருந்தாலும் தாராளமா நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ தனுவாஸோட கவுன்சிலிங் எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஆன்லைன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுவீங்க. கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு தான் நடக்கும். உங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கவுன்சிலிங் தான் இருக்கும். ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங்காக வைப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து தனுவாஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. பட் சீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான சீட் தான் இருக்குது. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு எந்த கட் ஆஃப்லேருந்து எந்த கட் ஆஃப் வரையும் எலிஜிபிலிட்டி கொடுத்துருந்தாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் BVSN AH அகாடமிக் அண்ட் வொகேஷனல் ரெண்டுக்குமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா BVSN AH வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகாடமிக்கில் ஓசி கேட்டகரிக்கு 199லேருந்து 193 வரையும் கட் ஆஃப் இருக்கவங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. ரேங்க் பார்த்தீங்கன்னா 71லேருந்து 1098 வரையும் இருக்கவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பிசிக்கு பார்த்தீங்கன்னா 200 to 193 வரையும் கொடுத்துருந்தாங்க. பிசிஎம்க்கு பார்த்தீங்கன்னா 199லேருந்து 185 வரை நீங்கள் கட் ஆஃபில் இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு நீங்கள் எலிஜிபிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்பிசி டிஎன்சி 200லேருந்து 193 வரையும் இருக்கவங்க நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எஸ்சி பார்த்தீங்கன்னா 199லேருந்து 185 வரை இருக்கவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 199லேருந்து 180 வரையும் இருக்கவங்க நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எஸ்டி பார்த்தீங்கன்னா 197.5லேருந்து 180 வரை இருக்கவங்க நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதே BVSN AHல வொகேஷனல் ஸ்ட்ரீமில் இருக்கீங்க அப்படின்னா 196.5லேருந்து 160 வரையும் ரேங்க் பார்த்தீங்கன்னா 1 to 147 வரையும் இருக்க எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இவ்வளோ கட் ஆஃபில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து கூப்பிட்ருக்காங்களே, இவங்க எல்லாருக்குமே சீட் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ இது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா தான். இதுலேருந்து இதுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்க்கு ஃபீஸ் வந்து பே பண்ணிவிட்டு நீங்கள் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு சீட் கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சீட் அவைலபிலிட்டி இருக்கிறத பொறுத்து தான் வந்து அலாட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ ஓசி கேட்டகரிக்கு 199லேருந்து 193 வரையும் கொடுத்துருக்காங்க. நான் 193 கட் ஆஃப் இருக்கேன், எனக்கு சீட் கிடைக்குமானா அது டவுட் தான். ஏன்னா ஓசியை பொறுத்தவரையும் அப் டு 196 வரையும் கிடைக்கிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது போல் நிறைய சேஞ்சஸ் ஒவ்வொரு வருஷமும் வரும். ஸோ இந்த டைம் வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, எத்தனை பேர் 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப் வச்சுருக்காங்க, இது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா தனுவாஸ்க்காக வெயிட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து MBBS சீட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அது போல் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு ஒன் பை ஒன்னாக இன்ஃபர்மேஷன் தெரியும். ஸோ இது போல் நான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுக்கும் செப்பரேட்டாக வீடியோ போட்டு சொல்கிறேன். மறக்காமல் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அக்ரிகல்ச்சர் ஓரியன்டாக சீட் வேணும், இல்லை VIT SRM இதில் ஏதாவது எனக்கு டாப் காலேஜில் சீட் வேணும், எனக்கு டொனேஷன் இல்லாமல் சீட் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டா ஐடி இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.